அஜித் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு குடுத்துருக்காங்க. அது வந்து 7 வருஷத்துக்கு குடுத்துருக்காங்க. ஆமா சார். அதுதான் அது சில பேருக்கு தெரியாத விஷயம். 16ல இருந்து 22 வரைக்கும் குடுத்துருக்காங்க. ஏன் சார் அந்த அந்த மாரி தான் அனௌன்ஸ் இல்ல, வருமா? இல்ல, இல்ல. என்னாச்சுன்னா, இது வந்து நாங்க வந்து அசோசியேஷன் சார்புல நெறைய ரிக்வெஸ்ட்லாம் வச்சிருந்தோம் கவர்ன்மெண்ட் கிட்ட. நெறைய. இன்ஃபாக்ட் வந்து நம்ப மாட்டீங்க. 2 நாள் முன்னாடி நாங்க வந்து திருப்பி கோரிக்கை வச்சோம். இது அவார்டுக்காக. அவார்டு அனௌன்ஸ் பண்ணிடுங்கன்னு. ஏன்னா இத சப்மிட் பண்ணி கிட்டத்தட்ட 20 நாள் ஆகுது. இந்த லிஸ்ட்ட. நாங்க வந்து ரிக்வெஸ்ட் என்ன வச்சோம்னா, எலக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா இத குடுக்க முடியாது. ரைட். இன்னும் தள்ளி போயிடும். இன்னும் தள்ளி போடும். எப்போ? மே, ஜூன் ஆயிடும். இப்போ எல்லாமே பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் தானே. இப்போ குடுத்துட்டா பெட்டர் இல்ல. இந்த இந்த கமிட்டி ஃபார்ம் பண்றதுக்கே 3, 4 மாசம் ஆச்சு. லாஸ்ட் இயர் 2025ல இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டி 6 அந்த வருஷங்களுக்கும் படத்தை பார்த்துட்டு அவங்க டிசைட் பண்ணாங்க. எவ்வளோ உழைப்பு பாருங்க. எவ்வளோ உழைப்பு வந்து அந்த டீம் பண்ணியிருக்காங்க. எல்லா படங்களையும் வந்து கால் ஃபார் என்ட்ரி பண்ணி அந்த கண்டென்ட்டை கரெக்டாக செக் பண்ணி அது பிறகு அதை வெரிஃபை பண்ணிட்டு அது பிறகு அதை ஸ்க்ரீன் பண்ணி அந்த கமிட்டி அவங்க வந்து ஒரு நாள் 2 படம் தான் பார்ப்பாங்க. அந்த 2 படத்தை பார்க்க வச்சு எல்லாரும் ஜட்ஜ்மெண்ட் எடுத்து அது பிறகு வந்து கவர்மெண்ட்டை சப்மிட் பண்ணி இவ்வளோ வேலை நடந்திருக்கு. இந்த வேலை நடந்த பிறகு ஒரு 20 நாளா இப்போ வந்து டிசம்பர்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறம் நான் வந்து டிசம்பர்ல டிலே ஆகும்போது நான் ஜனவரியில் அப்போ வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். நான் கவர்மெண்ட் கிட்டையும் எல்லார்ட்டையும் ஃபாலோ பண்ணேன். அப்போ என்ன சொன்னேன், சார் எப்படியாவது அனௌன்ஸ் பண்ணிடுங்க. என்ன பிரச்சனைனா எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நீங்க இது கூட அனௌன்ஸ் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா இது கவர்மெண்ட் விஷயம் எதுவுமே பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை சார் 26, 27 வந்துடும் அப்படின்னாங்க. கரெக்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க, அவங்க செக்ரட்டரி எல்லாருமே சொன்னதுன்னா, சார் இந்த மாதம் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணிடுவோம், பிப்ரவரியில் கொடுத்துருவோம். அவார்ட்ஸ் 13th கொடுக்குறாங்க. 13th பிப்ரவரி கொடுத்துட்றாங்க. ஸோ முடிச்சிடுறாங்க. இப்போ என்னன்னா இது எல்லாமே பெண்டிங். பல வருஷமா பெண்டிங் இருக்கு. இப்போ நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணேன்னா கவர்மெண்ட்டை வெகு விரைவில் அடுத்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன உடனே இப்போ எத்தனை வருஷம் கொடுக்கணும், 23, 24, 25 கொடுக்க வேண்டியிருக்கு. 3 வருஷம் பெண்டிங் இருக்குல்ல, அதை அனௌன்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்த பிறகு நாங்கள் உடனே 3 வருஷத்துக்கு கால் ஃபார் பண்ணிடுறோம். எது 13, 14, இது 23, 24, 25, ஏன்னா 25 முடிஞ்சிருச்சு. இதுக்கான கால் ஃபார் பண்ணிடலாம். ஒரே அடியாக 3 இதுக்கும் சேர்த்து நம்ம அவார்டு கொடுத்துடலான்னு நான் வந்து என்னுடைய கோரிக்கையாக கவர்மெண்ட் கிட்ட என்ன வைப்பேன்னா, எவ்ரி இயர் அவார்டு கொடுக்கணும். நீங்க வந்து 3, 4 வருஷத்துக்கு சேர்த்து கொடுக்காதீங்க. இப்போ உட்காந்துட்டு மாநகரம் படத்துக்கு கொடுக்குறாங்க. அந்த மாநகரம் படம் வந்து அது பிறகு எங்கோ போயிட்டார் மிஸ்டர் லோகேஷ் கனகராஜ். கரெக்டுங்களா? அவருக்கு இப்போ மாநகரம் படத்துக்கு பெஸ்ட் டைரக்டர் அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஐயோ அவர் எங்கோ போய் நீங்க வந்து அல்லு அர்ஜுன் படமே பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இப்போ முதல் படத்துக்கு அவார்டு கொடுக்குறாங்க. அப்போ எவ்வளோ தாமதமாக பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஒரு கவர்மெண்ட்டுடைய இயக்கம் வந்து இவ்வளோ தாமதமாக கொடுக்கறது வந்து ரொம்ப டிலே ஆகுது இல்லை. அதுதான் நான் ரிக்வெஸ்ட் வச்சிருக்கேன் கவர்மெண்ட் கிட்ட. நான் அசோசியேஷன் எல்லாருமே ரிக்வெஸ்ட் வச்சிருக்கேன்னா, இனிமே இப்படி தாமதம் பண்ணாதீங்க.